இமயமலையா? அவ்வளோதான், நான் அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன். வேற எதுவும் எனக்கு ஆசை இல்லை. பட் யூ ஹேவ் சம் பவர். தேங்க்யூ மாஸ்டர். பேட் ஹேபிட்ஸ் இருக்குது எனக்கு, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் லத்தார்ஜிக்காக சோம்பேறியாக இருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து கெட்ட விஷயம் ஈஸியாக சொல்லுவேன் நான். பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. சரி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் எனக்கு இருக்கிற ட்ரீம்ஸுக்கு அதை சீக்கிரம் அட்டைன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். கவலைன்றது எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கே நல்லா தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இன்னைக்கு கவலையாக இருக்கிறது நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதை போயிட்டு மற்றவங்க மேலே திணிச்சு அவங்களையும் கவலைப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண நான் யார்கிட்டயுமே ஷேர். சூப்பர். மற்றவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? எனக்கே சரியாயிடும் அது. அப்படி இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ளேயே அழுத்தி இருந்தால் அது கஷ்டம் இருக்குல்ல, யார்ட்டையாவது திறந்து பேசணும்ல. எனக்கு அது வரல. எனக்கு அது வரல. பட் எனக்கு வந்து நான் அந்த கஷ்டம் நினைக்க மாட்டேன் எதையுமே. ஏன்னா எனக்கு தெரியும் நாளைக்கு அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். புஷ்ஷுன்னு போயிடும். அதை போயிட்டு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல், என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் மேக்ஸிமம் சிரிச்சிட்டு இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணுன்றது தான் நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா எங்கள் 2 பேர் ஈகோவும் சண்டையும் ஷார்ட்டுக்கு தான் இருக்குமே தவிர இண்டிவிஜுவலாக இருக்கு. அப்படி வளர்த்துருக்காங்க அப்பா. கண்டிப்பாக அது நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் போய் 2 லைன் அடிப்பேன், அந்த சீனில் இது இருக்குது, எதுக்கு இது தேவையில்லாமல் அவன் ஒத்துப்பான். சரி போ ஓகே. அண்ணா கோவம் வராது? வரும். அது எப்படின்னா படத்துக்காக தான் வருமே தவிர, இப்போ அப்பா எப்பவும் சொல்லுவார், நம்மளை திட்டிக்கலாம், ஆடியன்ஸ் நம்மளை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து ஒரு லெசன் எங்களுக்கு. அதனால நாங்கள் எங்களை திட்டிக்கிறதும் வந்து வளர்ச்சிக்காக தானே தவிர கரெக்ட், வேற விட்டு போகிறதுக்கு கிடையாது. அதுதான். ரவிட்ட பிடிச்ச ஒரு 5 விஷயம் என்ன, 5 விஷயம் பிடிக்காதது என்ன? என்கிட்டே உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் மாஸ்டர். நான் கொஞ்சம் பொறுமைசாலி. அது கரெக்ட். அது கரெக்ட், நானே சொல்கிறேன். இன்னொன்று மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெரியும். சரி, ரவி டெய்லி பேசுறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, தெரியாமையே தெரிஞ்சிடும். அதான் 2 கரெக்ட். நீங்க சொல்லுங்க. 5 மாஸ்டர்? 5 அவ்வளோ நல்லா இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஐயோ, ஃபேமிலிக்கு மரியாதை. கரெக்ட், அதான் வருது பாருங்க. வேலையில சின்சியரா. கரெக்ட். 4 வந்துருச்சு, ஒண்ணுதான். இன்னொன்னு சத்தியமா தெரியல மாஸ்டர். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. கண்டிப்பா. கரெக்டா? கண்டிப்பா. இதான் 5. நான் வந்து எல்லாருக்கும் பெட்டு, வீட்டுல கடைசி பையன். ஆமா. ஸோ அதனால அப்படி அம்மா அப்பா 2 பேருமே அப்படி ஒரு பெயர் பார்க்க முடியாது, நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது. மோகன் சார் மாதிரி அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இப்போ ஆளுங்க வர்றதில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அம்மா வந்து அந்த அப்பா சொல்லுவார், அவங்க கெட்டதுனால என்னன்னு தெரியாதுப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு அம்மா கிட்ட இருந்து.